வாக்கு சேகரிக்கிறதுக்கு போது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒரு துயரமான ஒரு விஷயம் என்னவா இருந்தது, ஒரு மகிழ்ச்சியான விஷயமா என்ன இருந்தது? இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்பேத்கர் நகருக்கு வந்து அம்பேத்கர் காலனிக்கு வந்து வாக்கு சேகரிக்கிறதுக்காக வந்திருக்கோம். காலையில் வந்தோடனே இங்கே இருக்கிற மக்களை பார்த்தோம். மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட குழந்தைகளே வந்து அப்பா அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க தலையில். தாவைக்காக தான் ஓட்டு போடணும், தாவைக்கா தலைவர் வந்தால் தான் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களே வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக அவங்களோட அப்பா அம்மா கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க தலையில். தாவைக்கா தலைவர் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாக்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, இந்த ஏரியாவில் வந்து வாழவே தகுதியற்ற இடம் அது. இந்த ஏரியாக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வேதனை ஆயிடுச்சு ரொம்ப. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை வசதி கூட இவங்களுக்கு கிடையாது. ஒரு வீடு இல்லை, ஒரு வீடை பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே வந்து தகர ஷீட்டாக இருக்குது. இதில் இருக்க முடியுமா? இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்களால இருக்க முடியுமா? எவ்வளோ ஹீட்டு உள்ளே இறங்கும். இப்போ நான் காலையில் வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க ஏரியா. இதில் வந்து எப்படி வாழ முடியுமா? இல்லை உங்ககிட்ட தான் கேட்குறேன் எம்எல்ஏ சார், உங்ககிட்ட தான் கேட்குறேன், இதில் வாழ முடியுமா உங்களால்? 5 நிமிஷம் 5 செகண்ட் கூட உங்களால் இருக்க முடியாது. 20 வருஷமாக இங்கே இப்படி தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? என்ன மாற்றம் கொண்டு போறீங்க நீங்க? எங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம், எங்கள் ஆட்சி வந்த உடனே இந்த ஏரியாவில் வந்து துப்புரவு பண்ணி ஆரம்பிக்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை. நான் கவர்மெண்ட் விஷயம்லாம் நாங்கள் யாருமே கூட்டு பண்ண போகிறதில்ல, நாங்களே இறங்கி பண்ண போகிறோம். ஏன்னா சொல்லி 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 மக்கள்லாம் வெறுத்துட்டாங்க. மக்களோட மனசை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே எதுவுமே பண்ணலை. இந்த ஏரியா ஃபுல்லாமே தாவைக்காவை தான் வந்தாகணும். ஒரு மாற்றம் தேவை. எங்கள் ஏரியா டெவலப் பண்ணோன்னா தாவைக்கா வந்தாகணும். அது மட்டும்தான் அதோட குறிக்கோளை வச்சுட்டு நாங்களே இறங்கி இங்கே எல்லா வேலையும் செய்கிறோம். கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நாங்களே இறங்கி எல்லா வேலையும் பண்ணிக்கிறோம். இந்த மக்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரே உரிமை வாக்களிக்கிறது மட்டும்தான் இந்த ஏரியாவில் உள்ளவங்க. வேற எந்த அடிப்படை வசதிகளுமே இந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மக்களை எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, வெறும் ஓட்டு போடுற ஒரு ஓட்டு மிஷினாக தான் இந்த மக்களை பார்க்குறாங்க. தவிர இந்த மக்களுக்கான தேவை இங்கே எதுவுமே நடக்கவும் விட மாட்டாங்களா என்னன்னே தெரியல எங்களுக்கு. வெறும் ஓட்டு போடுறதுக்கு மட்டும் மக்களை வரீங்க, ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க. 5 வருஷம் இந்த ஏரியாக்குள்ளே வரதே இல்லை. இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி நீங்கள் வாழ்வீங்க? ஒரு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இந்த மக்கள் உங்களுக்கு தேவை. ஒரு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இந்த மக்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ இந்த மக்களோட பிரச்சனைலாம் யார் தீர்ப்பது? நாங்கள் வந்தால் 100% மாற்றம் நடக்கும். இந்த ஏரியாவில் 100% மாற்றம் நடந்தே தீரும். இது வந்து நேரடியாக எங்கள் தளபதி தலைவர் அவர்களோட காதில் நேரடியாக நாங்கள் போய் சொல்லுவோம். டெய்லி நாங்கள் எங்கெங்கே வரோம், எங்கெங்கே போகிறோன்ற விஷயம் எல்லாமே முதற்கொண்டு எல்லாம் அப்டேட் பண்ணி தளபதி காதுக்கு போயிடும்.